பொண்ணாத்தாவா? ஆமாங்க அண்ணே. பஸ்ஸுக்காக காத்துட்டு கிடக்குறமா? ஆமா ஆமா அண்ணே, பொண்ணு பாத்துட்டு வரலான்னு போறேனே. சரி சரிம்மா. இந்த பையன் நம்ம லட்சுமி பையன்ல? ஆமா அண்ணே, கூட ஒரு பொண்ணுல கூட்டிட்டு போறேன். அத மாறா, என்னடா பண்ற? ஒரு பொண்ணை கூட்டிட்டு போற? காலம் கெட்டு போய் கிடக்கு. ஊருக்குள்ள எப்படி பொண்ணை கூட்டிட்டு வராமல்? லட்சுமிய சொல்லணும், நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்கா. பங்கஜம், அது லட்சுமி பையன்ல? ஆமாக்கா, பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். லவ் ஏதோ பண்றான் போல. அது சரி, இந்த காலத்துல எந்த பசங்க தான் லவ் இல்லாம நாம இருக்கு. ஊருக்குள்ளே எவ்வளவு தைரியமா கூட்டிட்டு போறான். அவங்க அம்மா லட்சுமியை சொல்லணும். ஏங்க, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்காக எல்லாரும் நம்மளே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க? இந்த ஊர்ல இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு அவங்க பார்த்ததே இல்ல. அதனாலதான் எல்லாம் ஆணு பொழுது பாத்துக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு தானங்க இருக்கேன். எல்லாம் ஒரு மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஃப்ரீயா விடுங்க. விஜய், சொல்லு சொல்லும். கோவம் போயிடுச்சா? நான் ஏனே உன் மேல கோவப்பட போறேன்? நீ குள்ளிய பத்தி பேசாத வரைக்கும் நமக்குள்ள சண்டை வராது. என்ன விஜய், நீங்க புள்ளிக்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டீங்கன்னா நமக்குள்ள ஏன் சண்டை வரப்போகுது? அதான் பண்ணிட்டேன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப நம்பாம குள்ளிக்கிட்ட போன கொடுன்னா அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. நீ என்கிட்ட பேசுனது எனக்கு அப்படிதாண்டி இருந்துச்சு. சரி, சாரி. சாரி எல்லாம் வேண்டாம். நானே இறங்கி வந்து சாரி கேக்குறேன். சாரி வேண்டாமா? அப்ப போங்க, போனை கட் பண்றேன். ஏய், சாரி தான் வேண்டாம்னு சொன்னேன். மத்தபடி வேற எதுவும் வந்தாலும் ஓகே தாண்டி. வேற ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு சாரி மட்டும்தான். அப்போ உன் சாரியை என்னால ஏத்துக்க முடியாது. ரொம்ப ஓவரா தான் போறீங்க விஜய். சரி சரி, அங்க உனக்கு எல்லாம் ஓகேவா? கம்ஃபர்டபுளா இருக்கா? எல்லாரும் எனக்கு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கீர்த்தி இருக்கால, அன்னைக்கு ஒரு பொண்ணு பாத்தீங்களே, அவளும் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறா. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க, பிரச்சனை இல்ல. பரவாயில்ல, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்கன்னா எனக்கு சந்தோஷம் தாண்டி. குள்ளிய வேற தேடணும், வடிவுகிட்ட சொல்லவும் முடியாது. காலை கட் பண்ணா இவ வேற ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவா. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி சொல்லும், நான் வெளியே இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணவா? என்ன விஜய், நீங்க என்ன கூட்டிட்டு வந்து இங்க விட்டதுல இருந்து பேசவே மாட்டீங்க. போன்லயாச்சும் ஒரு half an hour ஆச்சு பேசலாம்ல, ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஆமா, இப்பதான் நான் ரொம்ப நெருக்கடியில இருக்கும் போது இந்த அம்மாக்கு half an hour போன்ல பேசணும். இவ்வளவு நேரம் நடி பண்ணிருந்த, அப்படியே முட்டை கொண்டா நோண்டி எடுத்துடுறோம். இது half an hour. சரி சொல்லுங்க சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இவ்வளவு வேண்டாம் வெறுப்பா பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம் விஜய். சாரிடி, வேலை விஷயமா ரொம்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கனால உன் கால் கூட என்னால பிக் பண்ண முடியல. இதனால நீ என் மேல ரொம்ப கோவமா இருப்பேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, அவ்வளவு கோவமா இல்ல போல. யார் சொன்னா கோவம் இல்லைன்னு? அதெல்லாம் பயங்கரமான கோவம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் ஓரமா வச்சிருக்கேன். என்கிட்ட பேசணுன்றதுக்காக கோவத்தெல்லாம் ஓரமா வச்சிருக்கேன் என் செல்லக்குட்டி. ஆமா, சரி, நீ எப்போ என்ன பார்க்க வரீங்க? ஏண்டி, நீதான் வேணும் சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் இவ்வளோ இனிஷியேட்டிவ் காமிக்கல. இப்போ குள்ளிய கடன் தேடும் போது எப்ப பார்க்க வரீங்க, ஏன் பேச மாட்டீங்க, half an hour ஆச்சும் பேசணும்ன்றது. என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. வரேன் வரேன், பார்க்கணும் போல இருக்கு விஜய். சரி சொல்லும், நாளைக்கு வரேன். கோவில்ல எங்கேயாச்சும் மீட் பண்ணுவோமா விஜய்? நீ எங்க கூப்பிடுறியோ அங்க வரேன்டி. ஆனா குள்ளிய பத்தி பேசக்கூடாது, நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுறோம், புரியுதா? விஜய், இந்த ஒரு क्वेश्चनக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். குள்ளிக்கிட்ட நீங்க பேசி புரிய வச்சிட்டீங்களா? அவங்க ஓகே இல்ல? ஐயோ, கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறதான் கேட்கிறோம். ஓகே தான். இல்லையே, நீங்க இந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது மட்டும் ஒரு மாதிரி பண்றீங்க. ஹேய், என்னடி பண்ண? ஓகே தான், நான் பேசிட்டேன்னு சொல்றேன். இதுக்கு மேல கேட்காத. நான் உங்களை நம்புறேன் விஜய். சாரிடி, நான் உன்னை தெரிஞ்சே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன், அதுவும் நம்ம நல்லதுக்காக. இது மட்டும் எக்காரணத்து கொண்டு உனக்கு தெரிஞ்சிடவே கூடாதுடி வடிவு. சரி சலோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கால் கட் பண்ணவா? சரி, பத்திரமா இருங்க, பார்த்துருங்க, நாளைக்கு மீட் பண்ணுவோம். பரவாயில்லையே, அழகு. உன்னை இப்ப பார்க்கணும், ஒன்னு பேசணும். எதுக்கு இந்த காயை வாங்கிட்டு வந்தீங்க? எதையாவது பண்ணே. அம்மா, இந்த ஆளு குடிச்சிட்டு எதையாவது
குடும்ப தலைவனா குடும்பத்துக்காக ஒரு காய் வாங்கிட்டு வந்தேன், அது தப்பா? மூஞ்சி முகரே பாரு. இந்த குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு என் வாழ்க்கை போனதான் மிச்சம். என்ன போயிடுச்சு? நல்ல வீடு இல்லையா, வாசல் இல்லையா, நல்ல சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா, துணி இல்லையா, இல்ல தலைக்கு தான் டை இல்லையா? இங்க பாருங்க, எதை பத்தி வேணா பேசுறேன், என் முடிய பத்தி பேசாதீங்க. ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மண்டை எங்கேயாவது இருக்குமா? ஊதா மண்டை, திமிரு பிடிச்சவன் குடிகாரன். உள்ள வாங்க வள்ளி. வணக்கம் ஆண்டி. வணக்கம். வணக்கம் அங்கிள். வணக்கம் வணக்கம். மாறா, இந்த பிள்ளை யாரு? உனக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், இப்படி ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்கே. ஏமா அவன் தான் கூப்பிட்டதே நீயும் வந்துருவியா? உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்க மாட்டாங்களா? ஏமா இப்படி பண்ண? அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சது நல்லா இருக்காதுமா. உங்க வீட்டுக்கே நீ போயிடுமா ப்ளீஸ்மா. அம்மா அப்பா மீறி எப்படி நீ வருவ? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஐயோ இல்ல அங்கிள். அங்கிள் எல்லாம் கூப்பிடாத. இருங்க, நான் புரிய வைக்கிறேன். புரிய வச்ச நல்ல பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க. ஒரு பொண்ண எப்படி கூட்டு வந்து நிக்கிறான் பாரு. ஐயோ அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஏன்டா இப்படி அவசரப்பட்ட? தப்பு பண்ணிட்டியேடா. அச்சோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க வீட்டுக்கே நீ போயிடுமா ப்ளீஸ்மா. நானே நல்ல நாள் பார்த்து உங்க வீட்ல வந்து பேசுறேன், சரியா? ஏய், அந்த பிள்ளைய நமக்கு வேண்டாங்கற, நீ என்ன நல்ல நாள் பார்த்து பேசுவோன்னு சொல்ற? பிள்ளை ஆசைப்பட்டானுங்களே. அவனுக்கு என் அக்கா பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். போதும், நிறுத்துங்க. என்னடா சத்தம்லாம் அதிகமா இருக்கு? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். ஆமா ஆண்டி, ஆமா அங்கிள், ஃப்ரெண்டு தான். வாமா, நான் கூட பயந்து போயிட்டேன். இல்ல ஆண்டி, ஃப்ரெண்டு தான். அழகு பிள்ளையா இருக்கியேம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. லக்ஷ்மி, சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன் பையன் கூட்டு வந்திருக்கா அந்த பிள்ளைய, உனக்கு தெரியலையா? பிரெஞ்சுன்னு சொல்றாங்கல்ல. என்னத்த பிரெஞ்சோ போ? ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட்டு வரதுல பிரெஞ்சா? சை. நல்லா பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு. எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியலடா மாராணி. இல்லப்பா, சிரிக்கலப்பா. பிரெஞ்சா இருந்த வரைக்கும் நல்லது. அதுக்கு மேல போச்சுன்னா உங்க அப்பனோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த இன்னொரு முகம் வச்சு நல்லா இருக்குமா? எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறல நீ. சின்ன பிள்ளைங்க பிரெஞ்சா இருக்காங்க, இதுக்கு போய் ஏன் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க, இந்த பூசணிக்காவை எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க இங்க தங்கிக்கிட்டுமா? என்னதே? அது எப்படிப்பா ஒரு வயசு பையன் இருக்க வீட்டை ஒரு வயசு பொண்ணு தங்க வைக்கிறது? அவங்க வீட்டுல யாரும் இல்லையா? சொந்தக்காரங்க வீடு யாராச்சும் தெரியுமாமா? இல்லம்மா, அவங்க வீட்டுல யாரும் இல்ல, அதனாலதான் இங்க கூப்பிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஊர் உலகம் என்ன பேசும்? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தான். நீ ஒரு நாள்னு சொல்லிட்டு போயிடுவ, ஆனா ஊர்ல இருக்கவெல்லாம் இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியே கூப்பிட்டு வந்துட்டேன்னு நினைப்பான். ஐயோ, என்னப்பா நீங்க ஊரு உலகம்னு. சரோஜக்கா வீட்டுல வேணா விட்டு வைக்கவா? அங்க பொம்பளை பசங்களா இருக்கு, அவங்களோடய இருப்பா. இல்லம்மா, அவங்களுக்கு அங்க எப்படி வசதியா இருக்கும்? நான் இருந்துக்கிறேன். அங்க பொம்பளை பசங்களா இருக்காங்கம்மா, ஒரு பிரச்சனையும் வராது. இருந்துக்கிறியா? சரிங்க ஆண்டி. ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்க, எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்கு ஓகேவா அங்க இருக்கிறதுக்கு? ஓகேதான். அவங்களுக்கு அங்க சௌகரியமா இருக்குமா என்னன்னு தெரியலையே. சரி, போவோம் மாமா. போயிட்டு வரேன். போங்க. வடிவு வந்துட்டியா? வந்துட்டேங்க. கீர்த்தி நல்லா உன் கூட பேசுறாளா? நல்லாதான் பேசுறாங்க. அப்போ சரி, வடிவுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு. ஒரே டயர்டா இருக்கு சின்ன பொண்ணு. வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போனாங்க, வந்துட்டாங்கடோ. அக்கா வடிவு, பிரீத்தி அம்மா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? ஐயோ, இது என் வீடு. பிரீத்தி, உனக்கு வடிவு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் அத்தை. நான் இவங்க மாமியார் வீட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அந்த தீய சக்தி வீட்லயே வேலை பார்த்துட்டு இருந்த? ஆமா. சரி இருங்க, நாங்க பேசிட்டு வரோம். கிளம்பு. வடிவு, கொஞ்சம் தனியா வாங்க, பேசணும். சொல்லுங்கம்மா. இதெல்லாம் சொல்லாத, என்ன பாப்போனே நீ கூப்பிடலாம், சரியா வடிவு? ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. நீ சோகமா இருக்கிறது நல்லா தெரியுது. சொல்லு. விக்ரமோட தம்பி கூட சண்டை போட்டுட்டியா? என்ன சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். விக்ரம் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீயும் விக்ரமோட தம்பி விஜயும் லவ் பண்றீங்க. எப்படி தெரியும்? எப்ப தெரியும்? நீ நடுவுல அவரை வேண்டாம்னு சொன்னல, அப்பத்துல இருந்துதான் தெரியும். ஆனா இப்ப நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல. ஆனா நீ ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல. வடிவ, உனக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணும்னாலும்
ஒரு ஃப்ரெண்டா நான் உன் கூடவே இருப்பேன் சரியா? நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா நீ என் வீட்லயே வந்து தங்கியிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இங்கே தங்கிக்கிறியா? அது எப்படிமா முடியும்? என்னாச்சு? ஏன் முறைக்கிறீங்க? இப்பதானே சொன்னேன் அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு. பிரீத்தி பிரீத்தின்னு கூப்பிட வடிவு. சரி சரி பிரீத்தி, கூல் டவுன் ப்ளீஸ். சரி சிரிச்சாதானே அழகா இருக்கு. இங்க பாரு, விக்ரம் நானு, விஜய் நீ, அந்த வீட்ல சந்தோஷமா வாழுவோம் சரியா? வேற எதை பத்தியும் நீ யோசிக்கவே யோசிக்காத, ஜாலியா இரு. லைஃப அழகா லவ் பண்ணு. என்ன நான் இவ்வளவு பேசுறேன் அப்பயும் நீ சோகமாவே இருக்க? இல்லம்மா பிரீத்தி, அங்க குள்ளின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள சின்ன வயசுலயே விஜய்க்கு பேசி முடிச்சுட்டு தான் சொல்றாங்க. அதான் ஒரு பக்கம் நெருடலாவே இருக்கு. குள்ளியா? ஆமா, விக்ரம் கூட இந்த பேரை பத்தி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத. எப்படி இருந்தாலும் விஜய்க்கு ஒண்ணு தானே பிடிச்சிருக்கு. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கும் போது இடையில யார் வந்தா என்ன? அதெல்லாம் கண்டுக்காத. நாங்க தான் இருக்கோம்ல, நானும் விக்ரமும் கண்டிப்பா உன்னையும் விஜயும் சேர்த்து வைப்போம். அப்புறம் மாமியார் நமக்கு ஏதாவது தொல்லை பண்ணா கூட நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போராட்டம். ஓகேவா? இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, ஆனா கேட்க நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா சாத்தியமா ஆகும். நீ பயப்படாம ஜாலியா இரு. நீங்க இந்த அளவுக்கு பேசி நான் பார்த்ததே இல்லையே. அப்பெல்லாம் விக்ரம் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாரு. அப்புறம் நான் அவருக்கு வேணுமா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா இப்போ அவருக்கு நான் வேணும், எனக்கும் அவர் வேணும்ன்றதுல நாங்க 2 பேரும் தெளிவா இருக்கும். அதனால எந்த விஷயம்னாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் செயல்படுவோம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயும் விஜயும் ஒண்ணு சேருவீங்க, அதை பார்த்து நானும் விக்ரமும் சந்தோஷப்படுவோம். அட வெக்கமா? இல்ல பிரீத்தி, இல்லையே, பார்த்தா வெக்கப்படுற மாதிரி தான் இருக்கு. இல்ல. சூப்பர் வடிவு, இதே மாதிரி ஹாப்பியா இரு, வெக்கப்பட்டுக்கிட்டே இரு சரியா? ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி, நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க வாங்க போங்கலாம் வேணாம், நீ வா போ. ஓகே? ஓகே சரி, உள்ள போலாம். நமக்குள்ள என்ன சீக்ரெட்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. போலாமா? போலாமே. என்ன பேசியாச்சா? பேசியாச்சு. எம்மா வடிவு முகத்துல இப்பதாம்மா சிரிப்பு வருது. தங்க புள்ள அழகா சிரிக்குதே, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமே. அம்மா பேசாம வடிவை நம்ம கூட வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், அவங்க பாட்டி சரி சொன்னா வச்சுக்கலாம். ஆமாம்மா, எனக்கு கூட வடிவக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ பிரீத்தி கீர்த்தி, நான் கூட இந்த வீட்டுக்கு டெய்லி வந்துட்டு போறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன இங்கே வச்சுக்க உங்களுக்கு தோணி இருக்காடி? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும் நாலு முடி. அந்த முகராசி உங்ககிட்ட இல்ல. இத சொல்றதுக்குனே வந்துரு நீ. என்னவா? சொல்லுங்கங்க. இன்னும் சரோஜாக்கா வீட்டுல இருக்கோம், போயிட்டு வந்துட்டோம். விஷயம் தெரியுமா நாலு முடி? என்ன விஷயம்? நம்ம லட்சுமிகா பையன் மாற இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு பொண்ணு வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருந்தாண்டி. என்னது? ஆமா, ஊருக்குள்ள எல்லாம் லவ் பண்ணி கூட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க. ஐயோ, ஊருக்குள்ளே தான் இருக்கேன், எனக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கே. இப்பதான் டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும் போது பார்த்தேன், வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். பாரு. சரி, நைட்டுக்கு என்ன சோறு? சோறு 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 சோறு. வெளியே போயிட்டு வந்தல, டயர்டா இருக்கு, சமைக்கலாம் முடியாது. ஏதாவது வெளியே வாங்கி சாப்பிட்டுப்பா. நல்லா போய் ஊரை சுத்திட்டு மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இதுல டயர்டு வேற, அதனால சமைக்க முடியாது அவனால. ஒரு நாள் தானே, ஒரு நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? போனை வச்சு தொலை. எம்மா, இந்த நோஞ்சானுக்கு வாக்கப்பட்டு சோத்து வடிச்சு கொட்டியே வாழ்க்கை போயிடும் போல. சின்ன பொண்ணே சரோஜக்கா, விஷயம் தெரியுமா? என்ன தெரியுமாச்சா? நம்ம லட்சுமி அக்கா பையன் மாறன் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டானாண்டி. ஆளாளுக்கு ஒரு ஆளை வச்சிருக்காங்கடோ. ஐயோ சின்ன பொண்ணே, இந்த லட்சுமி எப்படி தாங்குவா? தெரியலையேக்கா. அக்கா நூறு வாமா. அடடோய், பக்ரீத்ல அந்த பிரியாணி தட்டுக்காக நூறு வந்திருக்கா போல. நம்ம நல்லா இவ்வளவு கவனிச்சா நமக்கு நிறைய கொடுப்பா. நூறு உட்காரு, எதுக்கு நின்றுகிட்டு இருக்க? கால் வலிக்க போகுது. என்னக்கா நாலு முடி ரொம்ப ஜால்ற தட்டுது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சின்ன பொண்ணே. நீ பிரியாணி தானே எடுத்துட்டு வந்திருக்க? பக்ரீத் தானே எடுத்துட்டு வந்திருக்க, ஆனா இவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு தெரியாது. அதுல என்ன இருக்கு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதா. சரி சரி, எங்க பாத்திரம் எங்க காணோம்? போய் எடுத்துட்டு வரேன். வீட்டுக்கே போய் எடுத்துட்டு வரணுமோ? இல்ல இல்ல, இங்க வெளியே தான் வச்சிருக்கேன். யாராச்சும் எடுத்துட்டு போயிட போறாங்க. கூறு கட்ட குக்கரு, சிக்கன் எடுத்துட்டு வாப்பா. நாலு முடி இல்ல சின்ன பொண்ணு, காக்கா குருவி ஏதாவது எடுத்துட்டு போயிடும்ல, அதான் எதுக்கு வெளியே வச்சுட்டு வந்திருக்கேன்னு கேக்குறேன். இல்லம்மா, மனுஷங்களுக்காக பண்ணது காக்கா குருவி எல்லாம் தின்னுட்டு போனா நல்லாவா இருக்கு? அதுக்குதான் சொன்னேன்.
போன ஒரு நிக்காது, போய் எடுத்துட்டு போ. போய் எடுத்துட்டு வரேன். 4 முடி திமிரு பிடிச்சது. சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? பிரியாணி வந்து எல்லாரும் தானே சாப்பிட போறா. அவங்க எனக்கு தெரிஞ்சு சரோஜாக்கா வீட்டுக்கு தான் கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. இவ்வளவு பேரை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இதுல அதிகாரத்தோட வேற பிரியாணி வேணும்னு கேக்குறது. 4 முடி பிடிச்சி இழுத்துறேன். சரி, அப்ப நீ சாப்பிடாத பட்டினி கடை. அதை நீங்க சொல்லாதீங்க, நான் சாப்பிடுவேன். என்னடா இது, கேட்கவும் மாட்டாளுங்க, யாராச்சும் கேட்டா மட்டும் எடுத்து வாயில வச்சுப்பாளுங்களா பிரியாணிய. என்ன ஜென்மங்களோ தெரியலம்மா. உங்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. என்ன நான் என்ன பண்ணிட்டேன்? வேணும்னா வேணும்னு கேட்டு சாப்பிடுறேன். ஒண்ணு மாதிரியா இன்னொருத்தவங்க கேட்டாங்களா இந்த அம்மா எடுத்து பிரியாணி வாயில வைப்பாங்களாம். நீ கூட பரவாயில்ல, வாயை திறந்து ஏதோ பேசுற. இங்க என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு பேரு ஒண்ணு, எதுக்கும் வாயை திறக்காது, பிரியாணிக்கு மட்டும் வாயை திறக்கும். யாரு சரோஜாக்காவே சொல்றீங்க? அடிப்பாவி, சரோஜாக்காவை சொல்லடி. பானு சொன்னேன். 4 முடி. இது தவிர வேற எதுவும் வராது உன் வாயில இருந்து. நூறம்மா பிரியாணி எடுத்துட்டு வாம்மா. 4 முடி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க. நக்குல தூக்கி அக்குல மடிச்சு பவள மல்லி கட்டிக்கவா, பவள மல்லிய கட்டிக்கவா. எதுக்கு சிரிக்கிறீங்க? சூப்பர் பாட்டு. லிரிக்ஸ் ஃபுல்லா தப்பு. லிரிக்ஸ் ஃபுல்லா தப்பா இருந்தானே கரெக்டா இருந்தானே எனக்கு தெரிஞ்சு. நக்குல தூக்கி அக்குல மடிச்சு பவள மல்லிய கட்டிக்கவா, பவள மல்லிய கட்டிக்கவா. வேற 4 முடி வெளியே போய் எங்கேயாச்சும் பாடி தொலையாதீங்க, அடிப்படே சாவீங்க. 100க்கு நன்றி. இன்னைக்கு